உங்க மாதவி கிடைச்சிட்டா இந்த நாயகியை மறந்துடுவீங்களா? அவ பூ, நீ பழம். நான் பழமா? பழுத்த பழம். அந்த பூவை கசக்குனா பணமா கொட்டும். காரியம் முடியற வரைக்கும் பூன்னுவீங்க பழம்னுவீங்க. ஐயோ, நீ எத்தனையோ பேரை பார்த்தவ. உனக்கு உபதேசம் பண்ண என்னால முடியாதும்மா. அம்மா ரோசி, நான் சின்ன குழந்தை, ஞானப்பால ஊத்து. போதை ஏறினா தான் எனக்கு பொழுதே போகும். ஒரு கையில கோழி, பக்கத்துல தோழி. அனுபவி அனுபவி. ஏப்பா டாக்டர், நீயும் புதுசு புதுசா என்னென்னமோ மருந்துகளை குடுக்கற, ஆனா புதுசு புதுசா வியாதிகளும் வந்துகிட்டு இருக்குது. வயசான காலத்துல எல்லாம் வரத்தானப்பா செய்யும். யாருக்கு வயசுன்ற? தலைய பார்த்தா தெரியல. யாரு தலையா? என் தலையா? உன் தலையா? நீ வயசுல பண்ணது இப்போ உன் தலையில வந்து நிக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? அது சரி, இப்ப புதுசா உனக்கு என்ன வியாதி வந்துருச்சுன்னு இப்படி அழுத்துக்கிற? இதுக்கு மேல என்ன வியாதி வரணும்ன்ற? வந்ததெல்லாம் போதாதா? அது போட்டோம். நம்ம ஃப்ரெண்டு கோபிநாத் மருமகளை பிரதாப்ப அறிமுகப்படுத்தி வச்சாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே விதவையாயிடுச்சு. இனிமே என்னப்பா பண்ண முடியும்? என்னப்பா இன்னும் நீ 10ஆம் பகில்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிற? நீயே சொல்ற சின்ன வயசு, அது விதவை ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் என்ன பேச்சு? அழகான விதவை தேவைன்னு கொட்டை எழுத்துக்கள்ல பத்திரிகையில விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்கிற. இப்ப நீ என்ன சொல்ற? போதையில உனக்கு புரியலையா? அந்த கோபிநாத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அட என்னப்பா நீ வேற. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, எப்படி நடக்கும்? என்னப்பா குழந்தை கிழந்தைன்ற? விதவை என்ன அவளுக்கு ஆசாபாசம் கிடையாதா? உனக்கு இருக்கிற தைரியம் அவனுக்கு வரணுமேப்பா. அட நீ ஒண்ணு கொலையா பண்ண சொல்றேன், சும்மா சொல்லுப்பா நடக்கும். ஆல் ரைட், இன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல மீட் பண்றேன், சொல்லி பாக்குறேன். போகும்போது 2 ஏத்திட்டு போ. பாத்தியா, கிண்டல் வேற பண்றியா? கிண்டலாது, இது வேலை செய்யற மாதிரி வேற எதுவும் வேலை செய்யாது. அப்படியா? இதுதான் கண்ட இடத்துல கிடைக்குது, ஏத்து.